கர்த்தருக்குள் பிரியமான அன்புள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் வாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சற்று நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். 10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த நாளில் கூட நாம் சற்று தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கவில்லை. ஆனால் சில காரியங்கள் நாம் வேதத்திலிருந்து பார்த்து அந்த காரியங்களை கற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் தேவன் மனிதனாக பிறந்தது உண்மை. ஆனால் டிசம்பர் 25 அல்ல. இதற்கான நேரங்கள், காலங்கள், அந்த காரியங்கள் முதலாக யூடியூப் சேனல் இருக்கிறது, பார்க்கிறவர்கள் பார்த்து கொள்ளலாம். இயேசுவின் பிறப்பு, அது இந்த இடத்தில் நாம் வாசித்த இந்த காரியத்தில் நாம் பார்க்கும்போது, ஏன் மேய்ப்பர்களுக்கு முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது முதலாவது ஏன் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்று சில காரியங்களை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பதாக கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் அனைவரும் இயேசுவின் பிறப்பு, அவருடைய மரித்தல், உயிர்த்தெழுதல், இதை மூன்றையும் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மரித்ததலை கொண்டாட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாட வேண்டும். இந்த பிறப்பு, மரிப்பு, உயிர்த்தெழுதலை கொண்டாடுவதற்கு மாதங்களோ வருஷங்களோ நாட்களும் தேவையல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த காரியங்களை ஒரு கிறிஸ்தவர்கள் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள், கொண்டாடிதான் இருக்க வேண்டும். இப்படிதான் வேதம் சொல்கின்றது. இந்த சில காரியங்கள் நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறார்கள். வேதத்தில் ரோமர் 14:5-6 கூட வேதம் சொல்கின்றது. ஒரு சிலர் காலங்களை, நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறார்கள். ஒரு சிலர் அதை விசேஷித்து கொள்ளாமலும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறார்கள். ஆகையால் இது கொண்டாடுவது தவறு என்று சொல்லுவதற்காகவும் அல்ல. கொண்டாடாதவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோகம் சென்று விடுவார்கள் என்றும் சொல்ல வரவில்லை. அது அவர்களுடைய கருத்துகள். வேதம் சொல்கின்ற பிரகாரம் நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட வேண்டும், அவருடைய மரித்ததலை கொண்டாட வேண்டும், அவருடைய பிறப்பை கொண்டாட வேண்டும். இந்த பிறப்பை ஏன் கொண்டாட வேண்டும் என்றால், உலகத்தில் எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கிறார்கள், எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் பிறந்திருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதனுடைய பிறப்பும் இந்த உலகத்தின் சரித்திரத்தை இரண்டாக பிளக்கக்கூடிய ஒரு சரித்திரம் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் அவர்தான் இந்த உலகத்தின் சரித்திரத்தை இரண்டாக பிரித்தார். இன்றைக்கு நாம் எழுதுகிற ஒவ்வொரு தேதியும், மாதமும், வருஷங்களும், அவைகளெல்லாம் யாரை முன்வைத்து இந்த காலங்கள் குறிக்கப்பட்டது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் தேவன் மனிதனை படைத்தார். அந்த மனிதன் தன்னுடைய சாயலை இழந்து போய் அவன் ஒரு பாவத்திற்குள்ளாக விழத்தள்ளப்பட்டிருக்கின்றான். அந்த பாவத்திற்குள்ளாக விழத்தட்ட அந்த மனிதனை மீண்டுமாக தன்னுடைய சாயலில் தன்னோடு இணைத்து கொள்ளுவதற்காக தேவன் மனிதனாக இந்த பூமியில் பிறந்தார் என்று வேதம் சொல்கின்றது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த டிசம்பர் 25 தேவன் பிறக்கவில்லை. ஆனால் ஏன் இந்த டிசம்பர் 25 கொண்டாடுகிறார்கள் என்றால், நாம் வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்க முடியும். கிமு 166 கிரேக்க மன்னன் ஆன்டியோகஸ் எபிபானஸ் என்பவர் என்ன செய்தார் என்றால், எருசலேமை பிடித்து எருசலேமினுடைய ஆலயத்தில் பன்றிகளை கொண்டு வந்து பலியிடுவதற்காக உள்ளே போன போது அங்கு மக்காபியர்கள் என்று ஒரு சாரார் இருந்தார்கள். அவர்கள் ஆசாரிய வேலைகளை செய்து கொண்டு வந்திருந்தார்கள் ஆலயத்தில். அந்த ஆசாரிய வேலைகளை செய்து கொண்டு வந்த காலத்தில் இந்த கிரேக்க மன்னன் பன்றியை எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் பலி செலுத்த போன போது அந்த மனிதனை பார்த்து இந்த ஆசாரியர்கள் ஒருவரான அந்த மனிதன் என்ன செய்தார் என்றால், கொலை செய்து விட்டார். கொலை செய்த பிறகு அவர்களுக்கு அதிகமான கோபம் வந்து இந்த எருசலேமின் ஆலயத்தை என்ன செய்தார்கள்? தீக்கரையாக்கி ஆலயத்தை இடித்து சின்னாபின்னமாக மாற்றிவிட்டு போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, அந்த காரியங்கள் நடந்த பிறகு இந்த மக்காபியரின் காலத்தில், இவைகள் தள்ளுப்பட்ட வேதத்தில் இருக்கின்றது, வேணுமென்றால் படித்துக் கொள்ளுங்கள்.
அந்த தள்ளுப்பட்ட விதத்தில் இந்த காரியங்கள் இருக்கின்றது. அந்த கிரேக்க நாட்டை ஆண்ட மகா அலெக்சாண்டருக்கு பிறகு அவருடைய உதவியாளர்களாக இருந்த 4 பேரில் ஒருவர் தான் இந்த எருசலேமின் ஆலயத்தை இடித்து அதை சின்னாபின்னமாக மாற்றினார். அதை மாற்றிய பிறகு அதை மீண்டுமாக எடுப்பித்து அதை கட்டி அந்த பிரதிஷ்டை செய்தார்கள் அல்லவா? அந்த பிரதிஷ்டை செய்த நாட்கள் தான் அது டிசம்பர் 25ஆம் தேதி. அது யூத கேலண்டர் பிரகாரம் 7ஆம் மாதத்தில் வருகின்றது, டிசிரி மாதத்தில். அதை இன்னமாய் பிற்காலங்களில் நாம் பார்ப்போம். அந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிற அந்த ஒரு பண்டிகை தான் இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை என்பதாக. இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை தான் நாட்களில் வரும் காலங்களில் இந்த ஐரோப்பியர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் இதுதான் என்று சொல்லி அவர்கள் உலகம் முழுவதும் இந்த காரியத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அப்படியே அநேக கிறிஸ்தவர்களும் எப்படியாயினும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வேண்டுமே என்று எண்ணத்தோடு ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு இந்த ஒரு தேதி அவர்கள் கொடுத்து இதை அவர்கள் காண்பித்து கொண்டு வந்து விட்டார்கள். இது ஒரு காலகாலமாக வந்து விட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கவில்லை. இந்த அனுக்கா என்ற ஒரு பண்டிகை வருகின்றது யூதர்களுக்கு. அதுதான் பிரதிஷ்டை பண்டிகை, ஆலய பிரதிஷ்டை பண்டிகை. அந்த பண்டிகை யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22 கூட அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கூட அந்த பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்று அந்த சாலமோன் மண்டபத்தில் உலாவியாக வேதத்தில் பதிவாகி இருக்கின்றது. அந்த நாட்களை தான் இவர்கள் கொண்டு வந்து டிசம்பர் 25 என்று மாற்றிவிட்டார்கள். ஆனால் டிசம்பர் 25 ஆண்டவராக இயேசு பிறக்கவில்லை. ஆண்டவராக இயேசு பிறந்ததும் அவர் மரித்ததும் ஒரே நாள். அது பஸ்கா பண்டிகையின் காலங்களில் வருகின்றது. இன்னுமாய் கூட இன்றைக்கு நாம் என்ன சத்தியம் பார்க்க போகிறோம் என்றால், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏன் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். இந்த மேய்ப்பர்களுக்கு தான் முதலாக வேதம் சொல்கின்றது. அந்த வேதத்தில் நாம் பார்த்தபோது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் தேவதூதன் தோன்றி உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்று சொல்லி அவர்களுக்கு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு பர்டிகுலராக அவர்களுக்கு தேவதூதன் சென்று முதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்ததற்கு 2 காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை சற்று லேசாக கூட நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த மேய்ப்பர் என்பவர்கள் பெரும்பாலும் எந்த ஒரு திருவிழாக்களிலும் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருந்தது. காரணம், இவர்கள் எப்போது மாடுகளோடும் அந்த சாணிகளோடும் அந்த சிறுநீரோடும் அந்த வழிகளிலே இருந்தபடியினால் அவர்கள் என்ன செய்வார்கள், திருவிழா காலங்களில் ஒரு நல்ல சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக அவர்கள் வர முடியாது. அப்படி வந்தாலும் இந்த யூதர்கள் தீட்டுள்ளவர்களை அங்கு சேர்ப்பதில்லை, ஆலயத்தில் சேர்க்க மாட்டார்கள், அல்லது அவர்களுடைய சொந்த பந்த வீட்டிலும் சேர்க்க மாட்டார்கள். தீட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய காரியமாக இருந்தது. இந்த தீட்டு என்ற காரியத்தினால் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த மேய்ப்பர்களை யாரும் இந்த திருவிழா காலங்களில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒன்று செய்வார்கள், இந்த மேய்ப்பர்களிடத்தில் சென்று இந்த ஆசாரியர்களும் பெரிய பெரிய யூத ரபிமார்களும் என்ன செய்வார்கள் என்றால், அடுத்த வருடம் பஸ்கா பண்டிகை வருமானால் அந்த பண்டிகைக்கு தேவையான ஆடு மாடுகள், இந்த நன்றாக சுத்தமாக எந்த ஒரு ஊனம் இல்லாத ஒரு ஆடு மாடு இது போன்ற குட்டி போடும்போதே அதை பார்த்து அதை அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு நல்ல துணியில் சுற்றி அதை ரொம்ப பாதுகாப்பாக வளர்ப்பார்கள். இவர்கள் இந்த மேய்ப்பர்கள் எதற்கென்றால், அடுத்த வருடம் வருகின்ற பஸ்கா பண்டிகைக்கு இந்த ஆடுகள் தான் பலியாக வேண்டும், இந்த மாடுகள் தான் பலியாக வேண்டும் என்பதற்காக பழுது இல்லாமல் அவர்கள் வளர்க்கக்கூடியவர்கள். பலி செலுத்துவதற்கு வளர்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் இந்த யூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்தார்களே அல்லாமல் சக மனிதர்களாக அவர்களை பார்க்கவில்லை. இப்படியால் அநேக எந்த திருவிழாக்களிலும் ஒரு நல்ல காரியங்களிலும் கெட்ட காரியங்களிலும் இந்த மனிதர்களோடு இவர்கள் கலந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இந்த மேய்ப்பர்களுக்கு இருந்தது. அதனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு முதலாவது யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த மேய்ப்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தீர்க்க தரிசனமாகவும் இருக்கின்றது. அது சத்தியத்தின் பிரகாரம் இந்த தள்ளப்பட்டவர்களை, ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவர்களை அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு காரியங்களாக சத்திய வேதம் காட்டுகின்றது. பிரியமானவர்களே,
இந்த பண்டிகை காலங்களில் ஆடு மாடு போன்ற மிருகங்கள் வளர்ப்பார்கள். தீட்டுள்ள எந்த ஒரு ஒரு காரியத்தையும் அவர்கள் உள்ளே சேர்க்க மாட்டார்கள். ஆகையால் இவர் என்ன செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் பிறப்பு யாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதலாவதாக அறிவிக்கப்பட்டது. நாம் நன்றாக அங்கே பார்க்கலாம். ஏனென்றால் எந்த மனிதர்கள் இந்த திருவிழாக்களிலோ ஆலயங்களில் வரக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தம் இனி அங்கு பலி கிடையாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவர்கள் பலி செலுத்த வேண்டிய காரியங்கள் வேதத்தில் இல்லை. ஆகையால் அவர்களுக்கு இந்த பலியின் நிமித்தம் தான், இந்த ஆடுகளை பாதுகாப்பது இது நிமித்தம் தான் அவர்கள் தீட்டு என்று நினைத்தார்கள் அல்லவா? அந்த தீட்டான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு உடைக்கிறார். என்ன என்றால் இந்த ஜனங்களே உள்ளே வரக்கூடாது. இந்த ஜனங்கள் இப்போது ஆலயத்தின் உள்ளே வரலாம். காரணம், இவர்கள் இனி பலிக்காக இந்த ஆடுகளை வளர்க்க வேண்டிய அவசியம் அல்ல. இந்த பலிக்காக இந்த யூதர்களிடம் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களையே தேடி போய்விட்டார். அவர்களை தேடி அவர்களுக்கு ஒரு விடுதலையை தருகின்றார். என்னென்றால் எந்த மனிதர்கள் உங்களை தீட்டு நீங்கள் எந்த ஒரு நல்ல செய்திற்கும் கெட்ட செய்திற்கும் உள்ளே வரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ சொல்லுகிறார்களோ அந்த மனிதர்களுக்கு முன்பதாக நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டும், வர வேண்டும் என்பதற்காகத்தான் முதலாவது அந்த மனிதர்களுக்கு அந்த இடத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதில் அநேக காரியங்கள் இருக்கின்றது. அடுத்து இயேசு பிறந்த பிறகு ஆண்டவராக இயேசு பிறந்தவுடன் அந்த இடத்தில் என்ன நடக்க வேண்டும் என்றால், பிறந்த ஒரு 3 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்க வேண்டும். இந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய்ப்பாலை குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பிறந்தவர் அல்ல. மரியாள் என்பவர்கள் கன்னியாக இருக்கும்போது கன்னியின் வயிற்றில் அந்த அம்மாவை பயன்படுத்தினாரே அல்லாமல் கன்னிமை உடையத்தக்கதான ஒரு காரியம் அங்கு நடக்கவில்லை. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு கரு உருவாகவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமுள்ளவர். அந்த பரிசுத்த ஆவியினால் அது ஒரு கர்ப்பப்பையை மாத்திரம் அவர் பயன்படுத்தினாரே அல்லாமல் அந்த சரீரத்தில் வேற எந்த காரியத்தையும் தேவன் பயன்படுத்தவில்லை. ஆகையால் அந்த கர்ப்பப்பையில் உருவான தேவன் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தொப்புள் கொடியின் நிமித்தம், தொப்புள் கொடியினால் அவருக்கு எந்த உணவும் போனதில்லை, எந்த சத்துவம் அங்கு போனதில்லை. இதுதான் வேதம் சொல்கின்றது. ஏனென்றால் நாம் கீழே பார்க்க போகிறோம். ஏனென்றால் மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்ற போது ஒரு பலி என்பது குற்றமில்லாத இரத்தம் என்றுதான் வேதம் சொல்லுகின்றது. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது அவர் ஒரு மனித ஜீவியத்தின் பாலை குடித்திருப்பாரானால், இந்த மனித ஜீவியத்தில் பால் என்பது ஏற்கனவே பாவம் நிறைந்த ஒரு காரியங்கள், பாவம் நிறைந்த ஒரு இரத்தம் உண்டு. பாவம் நிறைந்த இந்த இரத்தத்தை அவர் பானமாக பருகிருப்பாரானால் அந்த சரீரம் பரிசுத்த சரீரம் அல்ல. அந்த சரீரத்தில் அந்த இரத்தம் பரிசுத்த இரத்தம் அல்ல. ஏனென்றால் வேதத்தில் நாம் படிக்கின்றோம் 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தினால் நம்மை அவர் மீட்டு கொண்டார், அவர் பலியாகி நம்மை மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்கின்றது. அப்போது குற்றமில்லாத மாசற்ற இரத்தம் என்பது மரியாளின் அந்த பாலை குடித்திருப்பாரானால், மரியாளின் இரத்தத்தை அந்த சிசு பயன்படுத்தியிருக்குமானால் அது பரிசுத்த இரத்தம் அல்ல, பரிசுத்த ஜீவியம் அல்ல, பரிசுத்த மீட்பம் அல்ல. இதைத்தான் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் அவர் ஆவியினால் உருவாக்கப்பட்டவர். அந்த கர்ப்பத்தை மாத்திரம் தேவன் பிறப்பதற்காக பயன்படுத்தி கொண்டார். கடைசியாக மரியாள் அம்மாவை யோசேப்பிடத்தில் கன்னித்தன்மையோடு தான் ஒப்பு கொடுத்தார் என்று சரித்திரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அநேக வேத புத்தகங்களில் நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அதற்கு பிறகுதான் அநேக பிள்ளைகளை மரியாள் தன்னுடைய கணவருடன் சேர்ந்து பெற்றெடுத்திருக்கின்றார்கள். ஆகையால் மரியாளை யோசேப்பினிடத்தில் கொடுக்கும்போது கன்னித்தன்மையாக கொடுத்தார். இந்த கன்னித்தன்மையாக இருக்கக்கூடிய இந்த மரியாளுக்கு பால் சுரப்பதற்கு
ஒரு வாய்ப்பே இல்லை. ஆகையால் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்து, இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தையா இருக்கட்டும், எந்த ஜீவியா இருக்கட்டும், பிறந்த ஒரு 3 மணி நேரத்தில் பால் குடிக்க வேண்டும். பால் குடிக்கவில்லை என்றால் அந்த குழந்தை மரித்து போய்விடும். அதனால் இந்த இடத்தில் நாம் என்ன ஒரு தீர்க்க தரிசனம் பார்க்க போகிறோம் என்றால், வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. முன்னதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக முன்பதாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அதில் ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். 7:14, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. கன்னிகை கர்ப்பவதி ஆனால் பால் சுரக்காது. இதுதான் இங்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு வேதத்தில் ஒரு சிறிய ரகசியம். அப்போ பால் சுரக்காத இந்த குழந்தைக்கு என்ன வேண்டும் என்றால் இப்போது பால் வேண்டும். அதே 7ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. 21வது வசனம், அக்காலத்திலே ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தாள். அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியினால் வெண்ணையும் சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் மீதியா இருப்பவன் எவனும் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவான். இது என்ன தீர்க்க தரிசனம் என்றால், அக்காலத்தில் இது இந்த 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த மேய்ப்பர்களுக்கு ஏன் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்றால், 2 காரியங்கள் அவர்களால் நடக்கக்கூடிய காரியங்கள். ஒன்று, புறக்கணிக்கப்பட்ட அந்த ஜனங்கள், இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அந்த ஜனங்களை மீண்டுமாக தேவனுக்குள்ளாக கொண்டு வருகிறது ஒரு காரியம். மனிதர்களுக்குள்ளாக சந்தோஷத்தை, சில திருவிழாக்களை அவர்கள் அனுபவிப்பதற்கான ஒரு காரியம். அடுத்து தீர்க்க தரிசனம் என்னவென்றால், இந்த மனிதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் அவருக்கு பால் கொடுப்பதற்காக 2 கறவல் ஆடுகளையும் பசுவையும் கொண்டு வந்து அங்க பரிசாக அளிக்கிறார்கள். நாம் வேதத்தில் பார்க்கும்போது அங்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குழந்தை பிறந்ததை பார்த்த பிறகு அவர்கள் அநேக வெகுமதிகளை கொடுத்து வருகிறார்கள் என்று வேதம் சொல்கின்றது. என்ன வெகுமதி? அவர்களிடத்தில் இருப்பது இந்த ஆடு மாடுகள் தான். ஏனென்றால் இந்த ஆடு மாடு தான் அங்கு தேவைப்படுகின்றது, பாலுக்காக தேவைப்படுகின்றது. இந்த காரியத்திற்காக அந்த மேய்ப்பர்களுக்காக முதல் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட 3 மணி நேரத்திற்குள்ளாக இந்த மேய்ப்பர்கள் அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போய் சந்தித்து அவர்களுக்கு பரிசை கொடுத்து அவரை வணங்கி கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வருகிறார் என்றால், புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களை தேவன் உள்ளே கொண்டு வருவதற்காக. எங்கே உள்ளே? தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக தேவன் அவர்களை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த உலகத்தில் அநேகர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். புறக்கணிக்கப்பட்ட இந்த ஜனங்கள், வேதம் சொல்கின்றது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 4:15 கூட இப்படியா சொல்கின்றது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இந்த மரண இருள் என்பது பிசாசினால் இந்த உலகத்தில் கொடிய பாவத்திலும் விபச்சாரத்திலும் கொடிய நோய்களிலும் வியாதிகளிலும் பலவிதமான போராட்டங்களிலும் நம்மை சிக்க வைத்து கொண்டிருக்கிறான். இந்த போராட்டமான இந்த சூழ்நிலைகளில் இருந்து தேவன் நம்மை விடுவிக்கத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கிறார். பிரியமானவர்களே, இதை நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் அறிந்து கொள்வது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். வேதம் அப்படித்தான் சொல்கின்றது. எல்லா மனிதர்களும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். இந்த தேவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் வித்தியாசப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த படைக்கப்பட்ட மனிதர்கள் அநேக மனிதர்களை பார்த்து பிரித்து பார்க்கிறார்கள். இந்த பிரித்து பார்க்கிற உள்ளங்கள் இந்த மனித ஜீவிக்கு மாத்திரமே இருக்கிறதே அல்லாமல் மற்ற எந்த ஒரு தேவனால் படைக்கப்பட்ட எந்த படைப்பிற்கும் இந்த பிரித்து பார்க்கும் உள்ளம் கிடையாது. இந்த பிரித்து பார்க்கும் உள்ளங்களால் இந்த உலகத்தில் எத்தனையோ சோகங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, அதே போல் இந்த பிரித்து பார்க்கும் கிரியைகள் யார் செய்கிறான் என்றால், பிசாசானவன் செய்கிறான்.
சத்ருதான் இந்த காரியத்தை செய்கிறான். ஏனென்றால் இன்னைக்கு அநேக வேதங்களில் மற்ற அநேக வேதங்களில் உலக மக்களில் அநேக கருத்துகள் உண்டு. என்னென்றால் தெய்வம் என்னை ஒரு மேலானவனாக படைத்திருக்கிறார், உங்களை கீழானவனாக படைத்திருக்கிறார் என்று அநேக மனிதர்கள் பேசுகிறார்கள். இது மனிதர்களுடைய யுக்தியே, இது பிசாசினுடைய யுக்தியே அல்லாமல் தெய்வத்தினுடைய யுக்தி அல்ல. தெய்வம் அனைவரையும் ஏற்றவன் தாழ்ந்தவன் என்று பார்ப்பதில்லை, அனைவரையும் என்னுடைய பிள்ளைகள் என்றே தேவன் பார்க்கின்றார். பிரியமானவர்களே, எந்த ஒரு தாயும் தகப்பனும் தான் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை நன்றாக இருக்கின்றது, ஒரு பிள்ளை வியாதியிலோ அல்லது ஒரு குறையில் இருக்கும்போது அந்த பிள்ளையை அவர்கள் தள்ளுவதே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் அந்த பிள்ளைகளை தான் பெற்ற பிள்ளைகளை அவர்கள் எந்த சூழ்நிலையும் தள்ளிவிடுவதே இல்லை. அவர்கள் எந்த பாவம் செய்தாலும் அவர்களை தள்ளுவதில்லை. ஏன்? அவர்கள் தன்னுடைய பிரசவம் என்பது தன்னுடைய உயிரை கொடுத்து பெற்றெடுத்தது. அதே போல்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்றால், தன் உயிரை கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு காரியங்களை சமப்படுத்தி அனைவரையும் மீண்டும் என்னுடைய பிள்ளைகளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். பிரியமானவர்களே, அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சமாதான பிதா, அவருடைய கரங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் அப்படியாப்பட்ட தேவன் மனிதனை ரட்சிக்க அவர் மனிதனாகத்தான் பிறந்தார். மனிதனை ரட்சிக்க எந்த ஒரு மற்ற ஒரு விலங்காகவோ மற்ற ஒரு உருவமாகவோ தேவன் பிறக்கவில்லை. இதை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை மீட்க வேண்டும் என்றால் தேவன் மனிதனாகத்தான் பிறக்க வேண்டும். வேதமும் அப்படித்தான் சொல்கின்றது. என்ன சொல்கின்றது என்றால், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதுதான், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு மரண இருளில் இருக்கிற ஜனங்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த ஜீவ வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கும்போது அநேக காரியங்கள் உண்டு. என்னவென்றால் லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் இப்படியாய் சில காரியங்களை பார்க்க முடிகின்றது. அவர் கரையேறின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்குகிறவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்து அவருக்கு முன்பதாக விழுந்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. இவைகள் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இந்த உலகத்தில் பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், மனிதர்களை பித்தம் கொண்டு அநேக பலவிதமான ஏற்ற காரியங்கள், இறைக்க காரியங்கள், மேலானவன் கீழானவன் என்ற காரியங்களை வித்தியாசப்படுத்தி மனிதர்களை பிரித்து வேதனைப்படுத்துவதில் சாத்தானுடைய கிரியைகள் பயங்கரமாக இருக்கின்றது. ஒன்று. அடுத்து, இந்த ஒரு வாலிபன் என்னவென்றால் கல்லறையில் தன்னுடைய குடியிருப்பை வைத்துக் கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, கல்லறையில் யார் இருப்பார்கள்? மரித்து போனவர்கள் இருப்பார்கள். இந்த உலகத்தில் அநேகரை இந்த பிசாசானவன் இப்படித்தான் பாவத்தில் மரிக்க வைத்து அவர்கள் தன்னுடைய நிர்வாணிகளாய் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த வாலிபன் துணி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறான். ஏன்? இந்த பிசாசின் கிரியைகள் இவனிடத்தில் இருக்கின்றபடியினால் தன்னுடைய மானம் யார் பார்த்தாலும் பரவாயில்லை என்று அந்த பிசாசு என்ன செய்ய இப்படித்தான் அநேக வாலிப பிள்ளைகளை குடியிலும் வெறியிலும் விபச்சாரத்திலும் கொடிய துர்குணங்களிலும் அநேக ஆசாமைகள் விழுந்து கிடக்கிறார்கள். காரணம் பிசாசின் கிரியைகள். அவன் துணி இல்லாமல் தன்னை கீறிக்கொண்டு கற்களால் தன்னை காயப்படுத்திக் கொள்ளுகிறான். இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் தங்களை தேவையில்லாமல் காயப்படுத்தி கொண்டு வாழ்கிறார்கள். எந்த காரியத்திற்கு எடுத்தாலும் எதிர்காலத்தில் பயம், எல்லா காரியத்திலும் ஒரு பயத்தோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் பிசாசானவன். இந்த ஆண்டவர் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மனிதனை சந்திக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை தேடி போகிறார் என்று வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, அப்படித்தான் இந்த உலகத்தில் கூட பல பிரச்சனைகள் போராட்ட மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அதுதான் ஆண்டவராக இயேசுவின் பிறப்பு. பிரியமானவர்களே, இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். ஏன்? நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க, நம்முடைய போராட்டத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க, நம் சிக்கிக் கொண்டிருக்கிற கொடிய பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, குடிதனத்திலிருந்து, இந்த காரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ குடும்பங்கள் பாவத்தினால், குடியினால், விபச்சாரத்தினால் தன் குடும்பங்கள் திக்கற்று அலைகிறார்கள். இந்த காரியங்கள் இந்த உலகத்தில் அநேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? இவைகள் எல்லாம் இந்த உலக சிற்றின்பங்களை காட்டி
பிசாசானவன் அநேக ஜனங்களை பாவத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறான். இவைகள் தான் வேதம் சொல்கின்றது மரண இருளில் வாழ்கிற ஜனங்கள். இந்த மரண இருளில் வாழ்கிற ஜனங்களைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்து நம்மை அவர் மீட்கும் பொருளாக தன்னை பலியாய் கொடுத்து உங்களை என்னையும் மீட்டுக் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, ஆகையால் நீங்கள் எந்த போராட்டமான வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும், எந்த ஒரு வியாதியில் வாழ்ந்திருந்தாலும், எந்த பிரச்சனைகள் வாழ்ந்திருந்தாலும் ஒன்று செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் வாருங்கப்பா, என் உள்ளத்தில் நீங்கள் பிறக்க வேண்டும் அப்பா. என் உள்ளத்தில் பிறப்பீர்களானால் இந்த உலகத்தின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லா காரியங்களையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் நீங்கள் ஒன்று செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் நீங்கள் பிறக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போது அவர் உங்கள் உள்ளத்தில் அவர் பிறந்து உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் உங்களை இரட்சிக்கும் என்று வேதம் சொல்கின்றது. ஆகையால் இந்த வேளையில் கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து, ஆண்டவரே, இதோ இந்த வருடத்தில் நீங்கள் என் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இயேசு பிறக்கின்ற தேசத்திலும் இயேசு பிறக்கின்ற உள்ளத்திலும் சமாதானம் அங்கு இருக்கும் என்று வேதம் சொல்கின்றது. அவர்கள் சமாதானத்தோடு இந்த பூமியில் நடப்பார்கள் என்று வேதம் சொல்கின்றது. ஆகையால் நீங்கள் கூட அந்த சமாதானத்தின் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்வீர்களானால் இன்று உங்களுக்கு கூட எல்லா மரண போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்கின்றது. ஆகையால் இதை விசுவாசிங்கள். தேவன் உங்களையும் கூட எல்லா பொல்லாப்பிலிருந்து விலக்கி விடுவித்து காத்து கொள்ளுவார். கர்த்தர் தாமே கேட்ட உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூட உங்களை ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. இயேசு உங்களுக்குள் பிறந்ததால் உங்கள் வாழ்க்கை துளிர்விடும் என்று வசனம் சொல்கின்றது. விசுவாசிங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.